இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 1 லட்சம் இளைஞர்களை திமுகவின் இளைஞரணியில் சேர்க்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் கட்டளை பிறப்பித்தார். 1 லட்சம் இளைஞர்களை திமுக இளைஞரணியில் சேர்த்தார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு காலத்தீயில் கருகி போகாத எங்கள் லட்சியங்களை மடைமாற்றுவதற்கு தமிழ்நாடு முழுக்க 250 பாசறை கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்கும் நடத்தினார். தம்பி இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு காலத்தால் மூத்த கழக தொண்டர்கள், காலம் காலமாக உழைத்து உருக்குலைந்து போனவர்கள், 60 வயதை தாண்டிய முதியவர்களுக்கு நாடு முழுக்க அவர்களை பட்டியல் எடுத்து அவர்களுக்கு பொற்கிளி என்று சொல்லி அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி தம்பி இளைஞரணி செயலாளர் கௌரவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்திற்கு அவர் தலைமை தாங்கி 40 தொகுதிகளிலும் திமுக வெல்வதற்கு அவருடைய பிரச்சாரம் துணை நின்றது. இன்றைக்கு அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு விளையாட்டுத்துறை என்றால் ஒரு விளையாட்டு போல கருதி கொண்டிருந்த அரசியல் சூழலில் விளையாட்டுத்துறையும் இயங்க வேண்டியவன் கையில் இருந்தால் அதற்கும் உயிர் இருக்கும் என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். நாடு முழுக்க அடுத்த தலைமுறைக்கு திமுகவில் பேசுவதற்கு பேச்சாளர்களை தயார் செய்வதற்கு 8 மண்டலங்களாக பிரித்து 70,000 பேர் பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். 8 மண்டலங்களில் எல்லா மாவட்டங்களிலும் பேச்சு போட்டி நடத்தி 8 மண்டலங்களில் தேர்வானவர்களை கடைசி கட்டமாக தலைநகர் சென்னையில் 2 இடத்தில் வைத்து இன்றைக்கு 200 சொற்பொழிவாளர்களை தம்பி இளைஞரணி செயலாளர் திமுகவுக்கு சொற்பொழிவாளர் பட்டியலில் தந்திருக்கிறார். அதிலே பேசியவர் தான் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தங்கை சங்கீதா. இப்படி ஒரு 4 கால் பாய்ச்சலில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி எதிர்பார்ப்பு, ஆசை, ஏக்கம் இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு கட்சிக்கு உழைக்கணும், உயிரை கொடுக்கணும்னு ஒரு உந்துதல் வந்திருக்குன்னா தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இதற்கு கர்த்தா. திமுக தன்னோட இறுதி அத்தியாயத்தை எழுதி வரதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஒரு அரை வேக்காடு, ஒரு IPS படித்த பட்டதாரி தானா என்று எனக்கு சில வேளைகளில் சந்தேகம் வரும். அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஜெயலலிதாவின் காலம் வரையிலும் இடைத்தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அதான் நியதி. 23 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் வந்தபொழுது 13 தொகுதிகளை அதிகாரத்தில் இருந்த அதிமுகவிடமிருந்து திமுக பெற்றதென்றால் அது திமுக செய்திருக்கிற நிகழ்த்திய சாதனை. இந்திய துணைக்கண்டத்து வரலாற்றில் 12 துறைகளில் இன்றைக்கு முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுன்னா திமுக ஆட்சியினுடைய அபார சாதனை. அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் கூசுகின்றன. கண்கள் குருடானாலும் ஆச்சரியப்படுவதற்கு. தொடர்ந்து தாவேக தலைவர் திமுகவையும் பாஜகவையும் அறமாரியா விமர்சிச்சுட்டே வர்றாரு. அது குறிப்பா மன்னராட்சி உள்ளிட்ட பல கருத்துக்களை திமுக எதிராக சொல்றாரு. அதை நீங்க இது மன்னர் ஆட்சி இல்ல, வின்னர் ஆட்சி. இப்பொழுது தாவேகாவின் தலைவன் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எங்கே என்ன நடக்கிறது என்றே விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார். அவரால் கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது, தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.